ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் கடந்த மாதம் பார்த்திங்கன்னா கரூரில் நடந்த பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க துரதிருஷ்டவசமாக கூட்ட நெரிசல் இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 1 மந்த் ஆக போகுது. ஸோ இதனால் நான் பார்த்திங்கன்னா கரூரில் நான் இருந்தவங்களோட குடும்பத்தை நம்ம தளபதி சென்னையில் நேரில் இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்குது. ஸோ இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதாவது மீண்டும் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தளபதி அதிரடியான முடிவுகள் எடுத்திருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அது எந்த மாதிரியான முடிவுகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதாவது கரூரில் நடந்த சம்பவத்தின் மூலிமா பார்த்திங்கன்னா அதாவது ரோட் ஷோ, ஸோ அதாவது மக்கள் கேரவன் மேலே நின்றுக்கிட்டு அந்த மாதிரிலாம் பார்த்ததுனால தான் கூட்ட நெரிசனால் இருந்தாங்க அப்படிங்கிறத காரணத்தினால இனி வரும் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணாமல் அதாவது ஹெலிகாப்டரில் நம்ம தளபதி விஜய் ஹெலிகாப்டர்லேருந்து மக்களை பார்க்குற மாதிரியும் முடிவு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நடக்கக்கூடிய பிரச்சாரங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் மைதானத்தில் ஒரு மிகப்பெரிய ஓப்பனான ஒரு ஸ்டேடியம், ஒரு ஓப்பனான மைதானத்தில் எந்த ஒரு கூட்ட நெரிசல், எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு ஏற்படாமல், தொண்டர்களுக்கு ஏற்படாமல் இருக்கக்கூடிய ஒரு ஓப்பனான பிளேஸில் எல்லா வசதிகளும் இந்த செஞ்சு அதற்கப்புறம் தான் கூட்டத்தோட பாதுகாப்பு எல்லாத்தையும் உறுதிப்படுத்தின பின்பு தான் கூட்டம் தொடங்க போகிறதாகவும் இப்போ இந்த மாதிரி தகவல் வெளியாகி இருக்குது. ஸோ நம்ம தளபதி அடுத்தடுத்து என்ன அதிரடியான முடிவுகள் இருக்கிறாரு இந்த மாதிரி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.